ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பள்ளியில் குத்துவிளக்கு ஏற்றி அந்த பள்ளியில் ஒரு ஆண்டு விழாவை தொடங்கி வைக்கும் ஒரு காணொலியை தற்போது இணையதளத்தில் பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பல கல்வி நிறுவனங்கள், பல இன்ஜினியரிங் காலேஜ், பல மெடிக்கல் காலேஜ் என அனைத்து கல்வி சார்ந்த நிறுவனங்கள் அனைவருமே நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை சிறப்பு விருந்தினராக கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யார் படித்த அரசியல்வாதி, யார் அறிவுள்ள அரசியல்வாதி அப்படின்னு. அரசியல்வாதியை நம்ம கல்வி நிறுவனங்களுக்கு அவ்வளோவா சீஃப் கெஸ்ட்டை யாருமே கூப்பிடுவது கிடையாது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகள் எந்த அளவுக்கு படிச்சிருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் தற்போது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் சிறப்பு விருந்தினராக அழைப்பதற்கு முக்கிய காரணம், அவர் ஒரு படித்த IPS அதிகாரி தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்து மக்கள் சேவைக்காக அரசியல் வந்திருக்கும் அவரை தங்களுடைய கல்வி நிலையங்களுக்கு சிறப்பு விருந்தினராக அழைப்பதில் கல்வி நிறுவனங்களுக்கும் பெருமை, பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் பெருமை. முக்கியமாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் IPS படித்ததனால் மட்டும் அவர் சிறப்பு விருந்தினராக கூப்பிடல. அவருக்கு இருக்கிற அந்த டேலண்ட், அந்த அறிவு மாணவ செல்வங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். அவரை ஒரு ரோல் மாடலாக எடுத்து கல்வியில் மாணவ செல்வங்கள் எல்லாம் படித்து முன்னேற வேண்டும் அப்படின்னு பல பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு ரோல் மாடலாக நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்போது வரை இருந்து வராரு. கண்டிப்பா நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தோடைய முதலமைச்சரா ஆனார்னா நம்ம தமிழ்நாட்டில் எஜுகேஷன் சம்பந்தமா எந்த அளவுக்கு முன்னேற்றங்களை கொண்டு வருவாரு, எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு சலுகைகள், மாணவர்களுக்கு படிப்பதற்காக எவ்வளவு வசதிகள் செய்து தரப்படும் அப்படிங்கிறத பெற்றோர்கள் சிந்தித்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையாவது கருத்தில் கொண்டு நம்ம படித்த தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும், தாமரையில் செலுத்த வேண்டும், பாஜகவிற்கு செலுத்த வேண்டும். அப்போதுதான் தமிழகத்தில் ஒரு சிறப்பான பொற்கால ஆட்சி அமைக்கப்படும். முக்கியமா நீங்க பாஜகவிற்கு இது ஒரு வாக்குறுதியாக கூட எடுத்துக்கங்க. நீங்க பாஜகவுக்கு கண்ணை மூடித்து வாக்கு செலுத்துங்கள், மது கடைகள் முற்றிலுமாக தமிழகத்தில் அகற்றப்படும் அப்படிங்கிறது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய நீங்க வாக்குறுதியாக கூட வச்சுங்க. ஏன்னா ஒரு படித்த இளைஞர் முதலமைச்சர் ஆகும்போது அங்கு மது கடைகளுக்கு வேலை இருக்காது. அவரே சொல்லியிருக்கிற பலதில் மது கடைகள் தமிழ்நாட்டிலிருந்து முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு. தயவு செய்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு நீங்க பெற்றோர்கள் எல்லாம் உங்களுடைய வாக்குகளை செலுத்தி உங்களுடைய மாணவ செல்வங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்க ஒரு சிறப்பு மிக்க பொற்காலமாக மாற்ற வேண்டும். கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க.